அதனால இப்போ நமக்கு மனத்தூரி நிகழ்ச்சி துவங்க நிகழ்ச்சி குடும்ப சார்ந்த அவர் ஆரோக்கியம் குடும்ப ஆரோக்கியம் பொது வழியில் வர முடியும். அதனால அந்த ஆரோக்கியத்தில் அக்கறை உணர்ந்தீங்கன்னா மருத்துவ நடத்த சொல்றாங்க. முதல் மருத்துவ டாக்டர் கொடுங்க எப்பெல்லாம் வேலூர் மாவட்டத்தில் தனசேகர் அவர்களை மேடைக்கு வருகிறோம். வேலூர் மாவட்ட மனோகர் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தினுடைய மாநில தலைவர். இன்று வேலூர் கோட்டத்துடைய ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கத்தின் சார்பாக பொதுக்குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று, ஆட்டோ தலைவர்களுடைய குடும்ப நல சங்கத்திலே எல்லோரும் சேர்ந்து குடும்பத்துடன் கோவிலுக்கு போகணும், குடும்பத்துடன் சேர்ந்து மாநாட்டுக்கு போகணும். வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெற்று இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து இன்று இந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 11 ஆண்டுகளாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயரவே இல்லை. இன்று வரையிலும் அதே கட்டணம் தான் இருக்கிறது 11 ஆண்டுகளாக. அதனால் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த தமிழக அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் பல திட்டங்கள் ஆட்டோ டிரைவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு சொந்தமாக இப்போ கட்டட தொழிலாளர்களுக்கெல்லாம் வீடு தரேன்றாங்க. அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளர்கள் குடும்பத்துக்கும் வீடு தரணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல கோரிக்கைகளை நம்ம வைத்து பொதுக்குழு நடந்தது. இதில் பெட்ரோல் சிக்கனம் டிரைவரின் கைவண்ணம் சொல்லுவாங்க. அதற்கு ஒரு புதிய யுக்தியாக கேஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா இது சார்ஜர் மாற்றி இது பண்ணுறாங்க பேட்டரி. அந்த மாதிரி இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக எல்லா ஆட்டோ டிரைவருமே எலக்ட்ரிக்கலுக்கு மாறுவாங்க. சார்ஜபிள் பேட்டரி வந்ததுன்னா இப்போ சார்ஜபிள் பேட்டரி இல்லாதனால ஒரு ஆட்டோவுக்கு 80 கிலோமீட்டர் தான் ஓடுதுன்றாங்க. அதனால் யாருமே அந்த ஆட்டோவை பயன்படுத்த மாட்டேன்றாங்க. அதனால் இப்போ தமிழக அரசும் மத்திய அரசுக்கிட்டே வலியுறுத்தி சார்ஜபிள் பேட்டரி வரா மாதிரி அதுக்காக இன்றைக்கி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோ எப்படி உருவாக்குதோ அதை பற்றி ஒரு விரிவான திட்டம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் பெட்ரோலை சிக்கனப்படுத்தணும், நம்ம நாட்டில் வலிமை பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தணும்னு சொல்லி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வணக்கம்.